எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை பயன்படுத்த செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை நீங்க சொல்ற ஓட்டுக்கு ₹1 அண்ணாமலை கொடுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு ₹1 கிடையாது, நத்திங். எல்லா மினிஸ்டர்ஸும் வருவாங்க, எல்லா எம்எல்ஏக்களும் வருவாங்க. நீங்க வேணா பார்த்துக்கோங்கண்ணா, இங்க கோடி கோடியா பணத்தை இறக்குவாங்க. ஆனா அண்ணாமலை ஆகிய நான் ₹1 ஓட்டுக்காக பணம் கொடுக்க மாட்டேன். சரிதான். ஆனால் இங்கே அண்ணாமலை அவர்கள் சுயேட்சையாக நிற்கலை. அண்ணாமலை அவர்கள் நிற்பது பிஜேபிக்காக. அப்போ பிஜேபியில் கோயம்புத்தூர் மட்டும் ஜெயிச்சா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா. நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அதே மாதிரி அந்த பக்கமாக பொன்னர் அவர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி, ₹1 கூட பிஜேபி சார்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ணாமலை ₹1 செலவழிக்க மாட்டார் அப்படிங்கிறது தனிப்பட்ட கருத்து. பிஜேபி ₹1 செலவழிக்காது அப்படிங்கிறதான பொது கருத்து. அந்த பொது கருத்தில் பெரிய ஒரு களங்கம் வந்திருக்காமே. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சார்பாக அவருடைய ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய 2 நபர்களும் பாஜகவை சார்ந்த ஒரு உறுப்பினரும் மொத்தம் 3 பேர் ஒரு ₹4 கோடி எங்கேயோ கொண்டு போயிருக்காங்களாமே. 4-5 பேக் பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பச்சையாக ₹4 கோடி ரயில்வேயில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடித்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாடி நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்களே. என்ன சார் அண்ணாமலை அவர்களே, இதற்கான பதில் என்ன? பிஜேபி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அரசியல் புயல்ல இது ஒரு பெரும் புயலை வீசி வருகிறது. இதற்கான பதிலை இப்போ தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்கட்சிகள் எல்லாரும் இதை கையில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதற்கான பதில் தெரிந்தே ஆக வேண்டும். அதே மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. 10 லட்ச ரூபாய்க்கு மேலே ரொக்கமாக பணம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேஸ் தேர்தல் பறக்கும் படையிடம் இருக்காது, நேராக அது வருமான வரித்துறையிடம் போயிடும். இப்போ வருமான வரித்துறை என்ன செய்வாங்க? இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவருடைய சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல், அந்த ஹோட்டல் அது சார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வருமான வரி சோதனை அப்படிங்கிறது செய்யப்படும். இந்த ஐடி ரைடு அப்படிங்கிறது பிஜேபிக்கு இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பிஜேபியை சார்ந்த அதுவும் ஒரு வேட்பாளர், அவருடைய ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஹோட்டல், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வருமான வரித்துறை அவங்களுடைய சோதனை செய்ய போகிறாங்க. சிக்குமா பெரும் பணம், 4 கோடி சின்ன பணம் ஒன்றும் கிடையாது. ₹1 எங்கே இருக்குது, 4 கோடி எங்கே இருக்குது? பார்க்கலாம் அரசியல் புயல்ல அடுத்ததா என்னெல்லாம் வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸோ அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை சம்பந்தமாக இருக்கக்கூடிய 4 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கேள்வியை கேட்பதற்கும் அதற்கான பதிலை பிஜேபி கொடுப்பதற்குமான அந்த ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை மக்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள், எதிர்கட்சி எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறார்கள், நாம் தமிழர் கட்சி, அதிமுக, ஆளும் கட்சி, இவங்கெல்லாம் இதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இதுக்கு பின்னாடி அடுத்ததாக என்னென்ன உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறதை சொல்ல வேண்டிய இன்னொரு கட்டம் பிஜேபிக்கு இருக்கு என்பதும் நிதர்சனமான உண்மைதான். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? அக்கா ஜோதிமணி அக்கா, கண்டென்ட்டை வாரி வழங்குறீங்களே, நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கா, இல்லை எதிர்ப்பு இருக்கிற மாதிரியே செட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் செட் பண்ணுவீங்களான்னு தெரியல, வேறு யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்களோ? ஜோதிமணி அக்கா வாக்கு சேகரித்த போது வேலை கேட்டு வாக்குவாதம் செய்த இளைஞர் நியாயமான கேள்வியை கேட்டார். நீங்கள் தானே என் எம்பி, வாங்க, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, வேலைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு ஜோதிமணி அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கேட்காதப்பா, அதெல்லாம் பிறகு கேளுப்பா, ஏங்க என் எம்பிட்ட இப்போ தான் வந்திருக்காங்க, ஓட்டு கேட்டு ஓட்டெல்லாம் ஜெயிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட இப்போ தானே கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குவாதம். அது வாக்குவாதம் இல்லைங்க, சாதாரண கேள்வி தான். வாக்குவாதம் அப்படிங்கிறது அங்கேருந்து ஒரு வாக்கு வரணும், இங்கேருந்து மறுபடியும் வாதம் செய்ய வேண்டும், திரும்ப அது ஒரு சண்டையாக மாறும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நேராக எங்கே போங்க. இன்றைக்கி ஒரு செய்தியை நான் எடுத்து வச்சுருந்தேனே, சேரை தூக்கி அடித்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, நியூஸ் 18 தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டிபேட் ஷோ வச்சு நடத்துகிறாங்க. அந்த டிபேட் ஷோவில் பாஜக மற்றும் திமுக 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மோதிக்கிறாங்க. திமுக பக்கம் இருந்து 3 சேர் இங்கே பறந்து வருது, பாஜக பக்கம் இருந்து 10 சேர் அங்கிட்டு திரும்ப பறந்து போகுது. இப்படின்னு சொல்லி பழைய காலத்து திமுகவும் புதிய காலத்து பிஜேபியும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மோதி இருக்காங்க. அந்த மோதினது எல்லாமே இன்னைக்கு வீடியோவாக வெளியில் வந்துருச்சு. மாற்றி என்ன பாஜகவை பழைய பாஜக நினச்சிட்டு இருக்கியா, நாங்கள் புதுசுப்பா அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் கமெண்ட்ஸை போட, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய திமுக நாங்கள் தாத்தா காலத்து திமுக மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய, இதற்கு நடுவில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணா திமுகவை சார்ந்த கல்யாண சுந்தரம் அவர்களுடைய ஸ்பீச், எஸ்ஜி சூர்யா அவர்களுடைய ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அனல் பறக்கக்கூடிய ஸ்பீச், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய களஞ்சியம் அவர்களுடைய ஸ்பீச், இதுன்னு சொல்லி மொத்தமாக ஒரு பெரிய ஒரு வைரலான செய்தியாக நம்ம அதை பார்க்கலாம்.
அப்போது எல்லாரும் கேட்குறது என்னென்னா, நாற்காலிக்காக சண்டை போடலாம், நாற்காலியை வச்சு சண்டை போடலாமா அப்படிங்கிறது தான். என்னங்க சார் உங்கள் நியாயம்? இதெல்லாம் சரியா? மக்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்களே, சட்டசபையில தான் அப்படியே சட்டையெல்லாம் கிழிச்சு நான் யார் தெரியுமான்னு சொல்லி கார்லேருந்துலாம் இறங்கி வர சீனை நாங்கள் பார்த்துருக்கோம், இன்றைக்கி நிஜமாகவே பார்த்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகளும் நம்ம காதுக்கு வந்து போகுது. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, காங்கிரஸுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்பு. கார்த்தி சிதம்பரம் எனும் அது வேண்டாம் விரட்டி எடுத்த சிவகங்கை மக்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு யார் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்டேட்டஸாக ஒரு நபர் போட்டிருக்காரு. அப்படி போட்டது மட்டும் இல்லாமல் அது உண்மைதான். கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவங்க வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல எங்கப்பா போனீங்க 2019 அப்படின்னு சொல்லும்போது நான் ஊரில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் எகத்தாளமாக பதில் சொல்கிறதும், வேணா போடு இல்லாட்டி போடாமல் போ அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார வாகனத்திலேருந்து இறங்கி போகிற மாதிரியான சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் செய்கிறீங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களே. மக்களும் அதே மாதிரி கொஞ்சம் சூடாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் இதே இன்னொரு வீடியோவாக டெடிக்கேட்டடாக போடணும்னு நினச்சேன். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தான். இருக்கலாம், காலில் வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கால் கட்டு போட்டுட்டு இந்த ஒரு பக்கம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு நடந்திருக்கலாம், நான் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லலாம், இல்லை என்னால் நடந்து ஓட்டு சேகரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கால் கட்டு போட்டிருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு வீடியோ ரொம்ப பெரிய அளவில் வைரல். அந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கால் மேலே கால் போட்டிருக்காங்க, அந்த கால் மேலே கால் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காலில் தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பயங்கரமாக பேண்டேஜ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதே காலுக்கு மேலே காலை போட்டுட்டு இன்னையிலேருந்து நான் தென் சென்னை மக்களிடம் வாக்குகளை கேட்க போகிறேன், நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கால் அப்படியே ஒரு ஆட்டம் ஆடுது பாருங்க. சரியில்லை, சத்தியமாக சொல்கிறோம். அந்த வீடியோ பார்த்த யாருமே அவங்களுடைய அந்த ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருக்கும். இந்த வீடியோவை காண்பித்து 4 பேர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க மனசில் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் ஒரு கருப்பு புள்ளியாக மாறி நிற்கிறீர்கள். இந்த வீடியோ ஏன் எடுக்கப்பட்டது, ஏன் காலுக்கு மேலே கால் போட்டிங்க அப்படிங்கிறது எல்லாமே அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கட்டுமே. நீங்கள் பொதுத்தளத்தில் இப்படி ஒரு பெரிய அளவில் ஒரு வீடியோ, அதுவும் வாக்குகள் கேட்டு அவன் கூனி குறி நீங்களே இப்படி தான் நின்றுட்டு இருந்தீங்க, எல்லா இடத்துலையுமே நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்படி இருக்க வேண்டிய இடத்துல இப்படி இருந்து ஒய்யாரமாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை 4 பேர் எல்லாரும் அப்படியே மாதிரியான இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கால் மேலே கால் போடலாம், தவறே கிடையாது. யாரும் இங்கே யாருக்கும் அடிமையும் கிடையாது, யாருக்கும் குறைஞ்சவங்களும் உயர்ந்தவங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லாரும் சமம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாக்காளர்களை பார்த்து காலுக்கு மேலே காலை போடுறது அப்படிங்கிறது சரி சமம் கிடையாது. ஏதோ நீங்கள் உயர்ந்தவங்களும் அவங்களாம் தாழ்ந்தவங்க மாதிரி ஆயிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இதற்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க. ஒருவேளை டீப் ஃபேக்காக இருக்குமோ, டீப் ஃபேக்காக இருந்தாலும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அதை பற்றி விளக்கம் கொடுத்தல் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய சாதாரண ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சு வெங்கடேசன் அவர்கள் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களை பற்றியெல்லாம் தரைக்குறவாக பேசி மறுபடியும் மீனாட்சி அம்மன் எனக்கு அருள் கொடுத்துட்டாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதே நபரை பார்த்து, அதே எம்பியை பார்த்து இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீங்கள் 5 வருஷம் எம்பியாக இருந்து எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த கிராமத்துக்கு நான் இவ்வளோ ரூபா ஒதுக்கியிருக்கேன்ப்பா, இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஓ, அப்போ நாங்கள் கேட்டால் தான் நீங்கள் எம்பியாக இருந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வீங்க. அப்போ அந்த மக்கள், அங்கே கேட்டுட்டு இருந்த மக்கள் அடுக்கடுக்கான அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. தண்ணீர் சரியான நேரத்துக்கு நீங்கள் தரலை அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்க நினைக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்டால் மட்டும் ஏன் இப்படி எங்களை ஒதுக்குறீங்க, ஏன் இப்படி எங்களை தடுக்கிறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் கேட்டால் நீங்கள் அதுக்கான பதில் சொல்லியே ஆக வேண்டும், ஏன்னா நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், உங்களை நம்பி தான் போட்டிருக்கோன்னு சொல்கிற கேள்வி சும்மா சிறப்புமாக செய்யப்பட்டிருந்தது. சு வெங்கடேசன் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். இந்த சு வெங்கடேசன் அவர்களுக்கு இங்கே மட்டும் கிடையாதுங்க, நிறைய இடத்துல இதே மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் சரியில்லை போல், காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் சுத்தமாக நேரம் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. திமுகவும் நிறைய இடத்துல வாங்கி கட்டிக்கிறாங்க, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. இந்த ஜோதிமணி அவர்களும் இந்த சு வெங்கடேசன் அவர்களுக்கும் கிடைச்ச மாதிரியான அருள் வாக்குகள் வேறு எங்கேயுமே கிடைக்கல என்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்க்கலாம், அடுத்தடுத்தா இன்னும் 10 தினங்கள் இருக்குல்ல, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி காத்து கொண்டு இருக்கிறோம். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது இங்கே பகிரப்படும். சொல்லப்போனால் இன்னும் சில முக்கியமான தரவுகளும் இங்கே பகிரப்பட போகின்றன. அதெல்லாம் இந்த எலெக்ஷன் ஒட்டி வரும் பார்த்தீங்களா, ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு முன்னாடி தினங்களில் டெலிகாஸ்ட் செய்யப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியாக இருக்கும். அதுக்கான டேட்டா எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த டேட்டா எல்லாம் உங்கள் முன்னாடி சப்மிட் செய்யப்படும்.
அப்போ இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, மக்கள் எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க, அரசாங்கம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அரசு அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள், பிஜேபி, நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதுதான், நண்பர்களுக்கு பகிர வேண்டியதுதான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.